நீங்க உதவி இயக்குனரா பணியாற்றிய போது பழகின கார்த்திக்கு எப்படி பழகினார் உங்ககிட்ட? கிட்டத்தட்ட இன்னி வரைக்கும் எனக்கு கார்த்திக் சாரோட பழக்கம் இருக்கு சார். ஆமா அப்படியா? சார், ஆமா சார். ஓ! இப்போ வரைக்கும் இப்போ நான் ஃபோன் பண்ணி என்ன பாஸ்ம்பாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுந்தர் சி சார் சொன்னாரு. ஆ, அவர் பாஸ்ன்னு பேசுவாரு ஆமா. என்னன்னு. அதுக்கப்புறம் என் கூட ஒரு படம் தான் சார் ஒர்க் பண்ணாரு கார்த்திக் சார். ஆ. அவ்ளோ தூரம் எனக்கு ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாரு சார். ஓ! ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. இன்னும் சொல்லப்போனா எனக்கு வந்து ஒரு கட்டத்தில வந்து அது என்ன படம்? ஐ. ஐ படம் தான். ஐ படத்தில வந்து கார்த்திக் சார் நடிக்க வேண்டியது. அப்படியா? ஆமா. ஓ! அந்த மனோஜ் கே ஜெயின் ஒரு நடிகர் பண்ணியிருப்பாரு. ஆமா. அந்த படத்தில ஒரு ஆ. கேரக்டர். அது படம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ம். சங்கர் சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரு. ம். "கார்த்திக் சார பிடிக்கலையா? ஆனா கார்த்திக் சார பிடிக்க முடியல. ம். என் அசிஸ்டன்ட்ஸ்லாம் சொன்னாங்க, உன்னைய பிடிச்சா கார்த்திக்க பிடிச்சிடலாம்னு சொன்னாங்க. ம். கொஞ்சம் கார்த்திக் சார்ட்ட பேசுனியா சொல்லுயான்னாங்க." அப்ப நான் கார்த்திக் சாருக்கு ஃபோன் பண்ணேன். ம். மெசேஜ் போட்டேன். ம். உடனே ஃபோன் பண்ணாரு. ஃபோன் ம். பண்ணி "என்ன பாஸ் சொல்லுங்க" அப்படின்னாரு. அப்ப இந்த விஷயத்த சொன்னேன். சொல்லிட்டு நான் அவர்ட்ட ஒரு விஷயம் சொன்னேன். "சார் இது வந்து அவரு ஒரு பெரிய டைரக்டர். நீங்க ஒரு பெரிய ஹீரோ, நடிகர். நடிகர். உங்க 2 பேரு நீங்க அவரு ஆஃபீஸ் போறதா இருந்தாலும் எம்பாரசிங். அவரு உங்க ஆஃபீஸ்க்கு வரதா இருந்தாலும் எம்பாரசிங். அதனால நான் ஒரு ஐடியா பண்றேன். 2 பேரும் ஒரு பொது இடத்துல மீட் பண்ணுங்க. நான் வந்து சார்ட்ட சொல்லி ஒரு புது இடத்துல அரேஞ்ச் பண்றேன். மீட் பண்ணுங்க. ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணலாம். ஒரு ரூம் போட சொல்லி மீட் பண்ண வைக்கிறேன். அ எனக்கு ஒண்ணும் இல்ல பாஸ். நான் ஒரு ஆஃபீஸ்க்கு வரனாலும் வரேன் பாஸ் அப்டின்னாரு கார்த்திக் சார். இல்ல நல்லா இருக்காது சார். நான் அவர்ட்ட சார்ட்ட பேசிட்டு சொல்றேன்னு சார்ட்ட இதே விஷயத்த சங்கர் சார்ட்ட சொன்னேன். சங்கர் சார் அப்படி சூப்பரா சொன்னாரு சார். எதுக்கு அவரு நம்மல்லாம் பார்த்து வந்த ஹீரோயா நான் வரேன் அவர் ஆஃபீஸுக்கு. ஆ. அப்படின்ட்டாரு. சிம்பிளா சொல்ட்டாரு. பொது ஆமா. இடம்லாம் வேண்டாம். நானே ஒரு ஆஃபீஸ்க்கு டைம் மட்டும் கேட்டு சொல்லுன்ட்டாரு. அப்புறம் கார்த்திக் சார் தான், பாஸ் நாளைக்கு காலைல 10 மணிக்கு வரேன்றாரு. ஓகேயா? அப்படின்னு சொன்னேன். ஓகே பாஸ் நான் வந்துருதுன்னாரு. சார் 10 மணிக்கு வந்து நீங்க உட்கார வச்சிடக்கூடாது. ஏன்னா, சார் பாஸ் உங்களுக்கு தான் இப்ப தெரியுமே நான் வந்துருவேன்றாரு. சார் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்த்துட்டாங்க மீட்டிங் முடிஞ்சிச்சு. ஆனா அந்த கேரக்டர் சாருக்கு பிடிக்கல கார்த்திக் சாருக்கு. அத பண்ணல. என்கிட்ட சொன்னாரு. நான் சார்ட்ட சொன்னேன். அப்புறம் கார்த்திக் சார் ஒரு மெயில் போட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ணல அந்த கேரக்டர்.